You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய இரக்கங்கள் பெரிதாக இருக்கிறது. தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் நன்மைக்கு எதுவான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி எல்லா விதத்திலும் நம்மை பாதுகாத்து ரட்சித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த நல்ல காலை நேரத்தில் மறுபடியும் உங்களுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி ஒரு புதிய நாளை கொடுத்து இருக்கிறார். அதனால் இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தருகிறதான ஒரு நாளாக இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் நல்லா ஜபம் பண்ணுறவங்களாக, கர்த்தரை நேசிக்கிறவர்களாக, தேவ சமூகத்தில் வேதத்தை வாசிக்கிறவர்களாக அப்படி தென்படுங்க. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் பல விதத்தில் ஆண்டவர் மாற்றி பல காரியங்களில் உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பெரிதான கிருபையில் ஆண்டவரை சார்ந்து நாம் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது கடைசி நாட்கள், கொடிய நாட்களுக்குள்ளே நம்ம பிரவேசித்து கொண்டு இருக்கிறபடினால தேவனாகிய கர்த்தர் எல்லா விதத்திலும் நமக்கு கூட இருந்து துணையாக பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் இன்னைக்கு பலரை பார்க்கும்போது என்னென்னா கவலையோடு கூட இருப்பாங்க. மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு, சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடிக்கு, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு அண்ணன் எனக்கு தெரியும், அருமையான ஒரு சகோதரர், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நம்முடைய பட்டணத்தில், நம்ம தங்கவயல் பட்டணத்தில் இருக்கிறார். அவங்க குடும்பத்தில் ஒரு சோகமான ஒரு காரியம். அவங்க உறவினர் ஒரு சகோதரனுக்கு பலவீனத்தில் இருக்கிறதான ஒரு நிலைமை. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த குடும்பமானது விசுவாசம் நிறைந்த ஒரு குடும்பம். அருமையான இந்த அண்ணன் சொல்கிறாங்களே, இவர் நல்ல விசுவாசிக்கிற, ஆண்டவர் மேலே பற்றுதலாக இருக்கிற, தனிப்பட்டு ஜபிக்கிற சில இடங்கள் இருக்குது. எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் போய் ஜெபம் பண்ணுவாங்க. வனாந்தரன்ற பகுதியில் இல்லை எங்கேயாவது பெரிய சிலுவையை ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு தன்னுடைய பாரங்களை இறக்கி வைக்கிறதான ஒரு சூழ்நிலை. ஜப மலைகள்னு ஒன்று உண்டு. மலையில் மேலே ஏறி போயிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதான ஜப மையங்கள் உண்டு. அப்படி போல் இருக்கிற இடங்களில் பாருங்கள், இந்த தனிப்பட்ட மனுஷனாக போய் ஜபிக்கிற ஒரு அருமையான சகோதரர். இவங்க குடும்பத்தில் ஒரு திடுக்கிடம் ஒரு சூழ்நிலைங்க. பாருங்கள், அவங்க உறவினருடைய அந்த தம்பிக்கு பலவீனத்தில் அவர் சிக்கியிருக்கிறார். மருத்துவமனையில் இருக்கிறார். இப்போவும் கூட அவர் மருத்துவமனையில் இருக்கிறார். ஒரு காரியம் என்னன்னா, எப்போ ஃபோன் பண்ணாலும் அந்த சகோதரன் சொல்கிறது என்னென்னா, தம்பிக்காக ஜெபம் பண்ணுங்க, என் தம்பிக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தான் மீட்டு கொண்டு வரணும், ஆண்டவர் தான் வெளியே கொண்டு வரணும், பெரிய ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறார், டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உறவுக்காக ஜபிக்கிறதுக்கு சொல்கிற ஒரு அருமையான சகோதரர். உறவினருக்காக இந்த காலத்தில் சொந்த அண்ணன் தம்பியே முகத்துக்கு நேராக பார்த்து பேசுறது கிடையாது. முகத்தை திருப்பிக்கின்னு போகிற ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு ஒரு அண்ணன் தம்பியை வந்தால், இவன் ஏன் இங்கே இடம் வந்தான், நான் ஏன் இந்த நிகழ்ச்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முகத்தை திருப்பின்னு போகிறதான ஒரு சூழ்நிலையில், ஒரு நல்ல நிகழ்ச்சி கட்ட நிகழ்ச்சியில் குடும்பமாய் கலந்து கொள்ளாது இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உறவுக்காக, உறவினருடைய பிள்ளைக்காக ஜபிக்கிறதுக்காக நல்ல ஒரு சகோதரன், ஒரு பாரம் நிறைந்த ஒரு மனுஷன். என் தம்பிக்காக ஜெபம் பண்ணுங்க, தம்பிக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், தம்பிக்காக ஜெபம் பண்ண ஒரு பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் தான் அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி பல விதத்தில் என்கிட்ட அப்படியே இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார். பாருங்கள், எவ்வளோ ஒரு பாரம் நிறைந்த ஒரு மனுஷனாக இருக்கிறார். மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி வசனம் கூட அப்படி தான் அங்கே சொல்லுது. 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். The book of 1 Peter chapter 5 verses 7 says, cast your burden unto the Lord. கர்த்தர் மேலே உன்னுடைய பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லி வசனத்தை வாசிக்கும் போது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனம். ஆண்டோட வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால், ஆண்டவர் என்ன பண்ணுறார், நம்ம விசாரிக்கிறார். கர்த்தர் நம்ம விசாரிக்கிறார்.
ஒரு உறவுகளோ இல்லை சொந்த பந்தங்களோ தூரத்துலேருந்து பிரயாணப்பட்டு நம்ம வீட்டுக்கு வராங்க, இல்லை நம்ம பிள்ளைங்க வெளி தேசத்தில் இருக்கிறாங்க, ஒரு பட்டாளத்தில் இருக்கிறாங்க, இல்லை வெளி மாநிலத்தில் தங்கி வேலை பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அவங்க வீட்டுக்கு வந்த பிற்பாடு அவங்கள நம்ம கேட்போம், எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற சீதோஷ்ணம் எப்படி இருக்கிறது, அங்கே ஜனங்கள்லாம் ஒத்து போகிறாங்களா, தமிழ் பேசுகிறவங்க இருக்கிறாங்களா, நம்ம மொழிக்காரர் இருக்கிறாங்களா, நம்மளுடைய சாப்பாட்டு வகை அங்கே கிடைக்குதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம விசாரிக்கிற இதுதான் பண்பு. இது நமக்கு இயல்பாக நம்ம மனுஷனுங்க எடுத்துக்கொள்ளுகிற ஒரு காரியம். அப்படி விசாரிக்கிறோமே, அப்படி போல தேவன் நம்ம விசாரிக்கிறார்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அருமையான தேவ ஜனமே, சகோதரா சகோதரி, இந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற உன்னை கர்த்தர் விசாரிக்கிறாரு, உன்னை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறாரு, உன் மேல இருக்கிற குறைகளை கர்த்தர் மாற்றுவதற்கு உன் பக்கத்தில் இருக்கிறார், துணையா இருக்கிறார். தேவனுடைய பாவங்களை உடைய தப்பிதங்களை மன்னிக்கும்படிக்கு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். வசனத்துல வாசிக்கிற கர்த்தர் அவர் உன்னை விசாரிக்கிறபடினால உன்னுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சுடு. நீ கவலையோடு வாழாத, அதாவது போராட்டத்தோடு வாழாத, நெருக்கத்துல வாழாதன்னு சொல்லி ஏசப்பா தம்முடைய வார்த்தையை உனக்காக வச்சிருக்கிறாரு. அவர் விசாரிக்கிறவர். மனுஷன் விசாரிக்கிறானோ, தாய் தகப்பன் விசாரிக்கிறாங்களோ, உறவினர் விசாரிக்கிறாங்களோ, சொந்த பந்தம் விசாரிக்குதோ, கூட பிறந்தவங்க விசாரிக்கிறாங்களோ இல்ல, கட்டின மனைவியோ கணவனை விசாரிக்கிறாங்களோ இல்ல, இயேசு உன்னை விசாரிக்கிறார். அப்பா இயேசு உன்னை விசாரிக்கிறார். அம்மா சகோதரா, உன்னை இயேசு விசாரிக்கிறாரு. எப்படி இருக்கிறன்னு சொல்லி உன் மேல நோக்கமாக, உன் மேல நோட்டமாக உன்னையே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய தன்மை, அதுதான் அவருடைய வார்த்தை. தேவன் உனக்கு நேராக கரங்களை நீட்டி அவருடைய கண்களை ஏறெடுத்து கர்த்தர் உண்மை நிமித்தமாய் ஆண்டவர் அவரை எல்லாம் நீ கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லி தேவன் மேல வாஞ்சையா ஆவலா இருக்கிறார். அதனால வசனத்துல வாசிக்கிறோம், நீ அவர் உன்னை விசாரிக்கிறாரு. நீ துக்கத்தோட கவலையோடு கூட வாழாத, போராட்டத்தோட வாழாத, எல்லாவற்றையும் அவர் மேல வைத்து சொல்லி அவர் சுமந்து கொள்வார், அவர் ஏற்றுக்கொள்வார், அவர் ஏற்றுக்கொள்வார். நீ சுமக்க வேண்டியதில்லை, நீ சுமக்க தேவையில்லை. கர்த்தரே அவர் ஏற்றுக்கொள்ளுகிற அவருடைய பாடுகளை, துக்கங்களை, கண்ணீர், கவலை எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறவர். அவர் உன்னை விசாரிக்கிறார். உன்னுடைய கவலை எல்லாம் அவர் மேல வச்சுடு. லகுவாயிரு, சமாதானமாயிரு, சந்தோஷமாயிரு, நிம்மதியாயிரு. ஏசப்பா உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல கால நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவோட பேசுவோம்ல நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த கால நேரத்தில் பேசின வார்த்தைக்காக நன்றி. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள்னு சொல்லி இந்த கால நேரத்தில் ஏசப்பா நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. துதி கன மகிமம் குறைவருக்கு எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.